ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி டே அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஏபிசி ஜூஸிൻ്റെ ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். A4 ஆப்பிள் கிடையாது, A4 ஆம்லா. A4 ஆம்லா, B4 பீட்ரூட், C4 கேரட் இது வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு சின்ன லெமன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு நெல்லிக்காய் இவ்வளோ தான் எடுத்துருக்கு. நம்ம நிறைய வேணும் அப்படி இருந்தால் நிறைய எடுக்கலாம், கம்மியாக வேணுங்க இந்த அளவு நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா தோலெலாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடுற மாதிரி இருந்தால் நம்ம கிரேட்டர் வச்சு நல்லா துருவி சின்ன சின்னதாக போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ഞാൻ ജ്യൂസറിൽ தான் போட போகிறேன். இதே மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாகும், அதனால தான் ஜூஸரில் போட்டு எடுக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, இது எல்லாத்திலுமே கேரட்டில் பீட்ரூட்டில் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, அப்புறம் பீட்ரூட்டில் அயன் சத்தெல்லாம் நிறையவே இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட்லாம். லெமன் அதே மாதிரி தான் ஆன்டி ஆக்சைடு எல்லாம் நிறையவே இருக்கும். நம்ம ஸ்கின்னிൻ്റെ க்ரோ വരുന്നതിനകത്ത് ஆன்டி ஆக்சைடு எல்லாமே இதில் இருக்குது. இதே மாதிரி ஒன்றா போட்டு கொடுங்க. ஜூஸ் எல்லாம் தனியாக வந்துட்டு நம்ம அந்த வேஸ்டெல்லாம் அந்த சைடில் ஜூஸிൻ്റെ சைடில் செப்பரேட் ஆகிடும். பாருங்க, எல்லா ஜூஸுமே பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட்டு லெமனும் அதில் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வடிகட்டி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயிலெல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சைடு இருக்குது. நெல்லிக்காயெல்லாம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஹெல்த்து எல்லாமே இருக்குது. அதுலேயும் நிறைய வைட்டமின் சி எல்லாமே நிறைய இருக்கும். திருப்பி நம்ம எடுத்த ஜூஸு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது 4 கிளாஸில் வருന്ന அளவுக்கு வந்துருச்சு. நான் எடுத்த அந்த அவ்வளோ இது இல்லை. இது எல்லோரும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.